திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அழகான ஒரு காணொளி. அதாவது ரிஷப லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னம். இந்த லக்னத்திற்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் மட்டும் சரியா இருந்தா போதும். அந்த கிரகம் வாழ்நாள் முழுவதும் உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்து சாப்பாடு போட்டுரும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அழகா ஓட்டிக்கலாம். அப்படிப்பட்ட கிரகம் அது என்ன கிரகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா ரிஷப லக்னம், இந்த ரிஷப லக்னத்திற்கு சனி திசை அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்துடைய திசை நடந்தாவே அந்த திசையானது அவங்களுக்கு பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். அதே மாதிரி அரசாங்கத்தால் ஆதாயம், சில பேர் தலைவராகிறது, பேரூராட்சி தலைவராகிறது, பஞ்சாயத்து தலைவராகிறது, அரசியல் தலைவராகிறது. இது எல்லாம் இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக நடக்கும். இல்ல அவர்கள் துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு முதன்மைக்கு வரக்கூடிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும். ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்கு பதவி ப்ரொமோஷன் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக தொழில் ரீதியான விஷயங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது என்ன சார், சனி ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதியும் அவரே தான், 10ஆம் இடத்து அதிபதியும் அதே தான். ரிஷப லக்னத்திற்கு சனி பாதகாதிபதி. அப்படி எப்படி உங்களுக்கு பாதகத்தை தானே கொடுப்பார் அப்படின்னா, ஒரு 10% பாதகத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரியோணத்திற்கும் வரக்கூடிய ஒரு கிரகங்கள் கிட்டத்தட்ட 90% அவர்களை காப்பாற்றுவதற்கே முயற்சி பண்ணுமே தவிர கெடுப்பதற்கு முயற்சி பண்ணாது. அது மட்டும் அல்ல, இது அதிர்ஷ்டத்தை வரவழைச்சு உங்களை உட்கார வச்சு சாப்பாடு எப்படி போடும்னா, அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரமான பூசத்திலேயோ அல்லது அனுசத்திலேயோ அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ சனி இருந்து விட்டால் அந்த கிரகம் உங்களை வாழ்நாள் முழுவதும் உட்கார வைத்து அழகு பார்க்கும், அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும், எந்த மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் திசை. இந்த புதன் திசையில நல்ல தன வருவாயை கொடுக்கும். அப்பதான் சில பேருக்கு குடும்பம் அமையும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கும், அந்த நேரத்தில் குடும்பத்தை அமைக்கக்கூடிய சூழ்நிலை. நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தோடு இருந்திருப்பாங்க, அப்பதான் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது. குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து ஒரு கோயில் விழாக்கள், குலதெய்வ வழிபாடு, இது மாதிரி பல்வேறு நல்ல நிகழ்வுகள் நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அதே இந்த ரிஷப லக்னத்திற்காக தான் இந்த புதன் திசை வரக்கூடிய காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பம் வாழையாக வளரக்கூடிய அந்த புத்திர சந்தானத்தை வாரி வழங்கும். அதே அந்த புதன் உங்களுடைய ஜாதகத்துல தன்னுடைய சுய நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்துல இருந்துட்டா இந்த புதன் ஒரு கிரகம் போதும் உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்தும். அதே மாதிரி கன்னி லக்னம். அப்ப இந்த கன்னி லக்னத்திற்கு சுக்கிர திசை வந்தாலும் அதே மாதிரி புதன் திசை வந்தாலும் மிகப்பெரிய ஒரு யோகம். கன்னி லக்னத்துல சுக்கிரன் இது உங்களுடைய ஜாதகத்துல பரணிலையோ அல்லது பூரத்திலேயோ அல்லது பூராடத்திலேயோ இருந்து தசை எது நடத்தினா அந்த சுக்கர தசை 20 வருஷம் மிக யோகமான தசை. நீங்க சொல்லலாம், ஒரு கன்னி லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானத்துக்கு உண்டான வருதும், அதே மாதிரி 2 கூடிய திசை அப்படிங்கிறத நீங்க எதுவும் நினைக்க வேணாம். கன்னி லக்னத்திற்கு 9 கூடியவர் தான் சுக்கிரன், அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு 2 கூடியவர் தான். அப்ப இந்த காலகட்டங்கள் பண வருவாய், தொழில ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது, நல்ல வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு, படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்நிலையில சென்று படிக்கக்கூடிய அமைப்பு, சில பேர் வெளிநாடு போறது, வெளியூர் போறது, ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பிசினஸ்ல அவங்க ஒரு பொருளாதாரத்துல ஹை பிச்சில் போறது, மனைவியின் மூலம் வருமானம் வர்றது, மனைவியின் மூலம் ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை, ஒரு குடும்பத்துல புதிய உறவுகள் உருவாகிறது, நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறது. இப்படி இந்த சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிப்பாக வாரி வழங்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. அதே மாதிரி கன்னி லக்னத்திற்கு சனி திசை அப்படிங்கிறது ஒரு திசை வந்துட்டா அந்த திசை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான திசை. அந்த திசை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும்.
நிறைய பேர்த்துக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, படிப்பின் மூலம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதார மேம்பாடு, குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, இப்படி அதிர்ஷ்டம் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் அந்த கிரகம் வாரி வழங்கி அந்த திசையில் உங்களை உட்கார வச்சு அந்த ஒரு கிரகமே உங்களுக்கு சாப்பாடு போட்டு உங்களை வாழ வச்சிடும். அதை நீங்க அழகா மெயின்டைன் பண்ணிக்கலாம். கன்னி லக்னத்திற்கும் இந்த சுக்கிர திசை அப்படிங்கக்கூடிய ஒரு திசை வந்தாவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். என்னத்தை கொடுக்கும்? தன வருவாயை கொடுக்கும், குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியை கொடுக்கும், பொருளாதார மேம்பாடுகள் கொடுக்கும், செய்யக்கூடிய தொழில நல்ல வருமானத்தை கொடுக்கும். இதில் வர பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலையில வருமானத்துல இந்த தொழில் அப்படிங்கிறது பணம் பற்றாக்குறையே போயிட்டு இருந்தாலும் இந்த சுக்கிர திசை அப்படிங்கிறது பணம் வருவாயும் பண ஒரு வல்லமையும் கொடுத்தே தீரும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுக்கிரன் தன்னுடைய சுயநட்சத்திரமான பரணி பூரம் பூராடத்தில் இருந்து விட்டால் உயர்கல்வியில ஒரு முன்னேற்றம், வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், நல்ல தந்தையின் மூலம் வரக்கூடிய வருமானம், தந்தையின் சொத்து அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இவர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக அமையும். திருமண அமைப்பு கண்டிப்பா அமையும். அதே மாதிரி இந்த கன்னி லக்னத்திற்கு சனி திசை வந்தாலும் சரி, அது 5ஆம் இடத்தோடைய திசையா இருந்தாலும் சரி, 6ஆம் இடமா இருந்தாலும் சரி, ஆனா சனி கன்னி லக்னத்திற்கு கண்டிப்பா யோகத்தை கொடுக்கிறவர் தான். அதே மாதிரி அவருக்கு அவரே எதிரி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதிரி தொந்தரவுகளையும் கொடுக்கும். ஆனா அந்த சனியாகப்பட்டவர் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் இருந்து விட்டால் நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர்த்துக்கு வேலையில நல்ல மாற்றம் வருதுன்னா இந்த சனி திசையில, சனி கிரகத்துடைய அமைப்பு திசையோ புத்தியோ வரும்பொழுது அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, தொழில எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், நம்ம எப்படி தொழிலை நேசிக்கணுங்கிற ஒரு பக்குவத்தை கொடுக்கறது இந்த சனி பகவான் தான். இந்த காலகட்டங்களில் நீண்ட காலமாக திருமணத்திற்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க ஒண்ணு, குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்தவங்க ஒண்ணு, அடுத்தது நான் வாழ்நாளில் கடன், வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் கடனாவே நான் முடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த கடனை கட்டி உங்களுக்குன்னு ஒரு மதிப்பை கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து இந்த உலகத்துல அங்கீகாரத்தோடு வரணும் அப்படின்னா இந்த சனி தசையோ சனி புத்தியோ வரக்கூடிய காலகட்டங்கள், அதுவும் சனி பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் முன்னு தசை நடத்திட்டா அந்த திசை கன்னி லக்னத்திற்காரர்களுக்கு மிக வல்லமை, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி இந்த கன்னி லக்னத்திற்கு புதன் திசை வந்தா தொழில ஒரு வசியம் ஏற்படும், தொழில ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், புதுசா ஒருத்தருக்கு தொழில் வாய்ப்புகள் தேடி வருமானா கண்டிப்பா தேடி வரும். இந்த நேரத்துல தான் இவங்களுக்கு பட்டம் பதவி இடம் மாற்றம் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அடுத்த வெளியூர் போறதுக்கு, வெளிநாட்டுல ஒரு தொழில் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு, இது எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும். படிப்பின் மூலம் ஆதாயமான இந்த காலகட்டங்கள்ல வெளியூர்ல பிளைட்ல போய் அந்த ஊர்ல தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கிடக்கும். அப்ப ஆயிலையும் கேட்ட ரேவதியில இந்த புதன் நின்று தசை நடத்திட்டா அவர்களுக்கு அந்த காலகட்டங்கள் அந்த கிரகங்கள் அவர்களை உட்கார வச்சு அழகு பார்க்கும். இதே மாதிரி மகர லக்னம், மகர லக்னத்திற்கு சுக்கிர திசை மட்டும் வந்துட்டா அந்த சுக்கிர திசை நீங்க வாழ்க்கையில எதை இழந்தீங்களோ, பொண்ணை இழந்தீங்களோ, பொருளை இழந்தீங்களோ, பணத்தை இழந்தீங்களோ, மதிப்பு மரியாதை கௌரவத்தை எதை இழந்தீங்களோ அந்த கௌரவத்தை எல்லாம் மீண்டும் உருவாக்கக்கூடிய நேரம் அப்படின்னா அந்த சுக்கிர திசை தான், சுக்கிரங்கிற கிரகம் தான். அப்ப இந்த சுக்கிரங்கிற கிரகத்துடைய தசா புத்தி காலகட்டங்கள்ல தொழில உங்களுக்கு ஒரு நல்ல பட்டத்தை கொடுக்கும், பதவி கொடுக்கும், பேரை கொடுக்கும், புகழை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும், தொழில் வசியத்தை கொடுக்கும், ஜன வசியத்தை கொடுக்கும், பண வசியத்தை கொடுக்கும். இப்படி பல்வேறு விதத்தில் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்கள்ல தான் நிறைய பேர் நிலம் வாங்குவாங்க, லக்ஸுரியான கார் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, கல்வியில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி நிலம் பூமி சொத்து அப்படிங்கிறது சேர்க்கை எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா கிடைக்கும். ஆனா அதுவே இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும்னு தான் நான் சொல்ல வர்றேன். ஒரு கிரகங்கள் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே, அப்ப பரணி பூரம் பூராடத்தில் ஒரு கிரகம் நின்று இந்த சுக்கிர திசை மட்டும் மகர லக்னத்துக்காரங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த 20 வருஷம் நீங்க ராஜா சொல்ல. அவனுக்கு என்னடா சுக்கிர திசை அடிக்குதுங்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிர திசையில அதாவது சுக்கிரன்னா வசீகரம், பெண்கள் தொடர்பு, ஆண்களா இருந்தாலும் இவங்களுக்கு அந்த புதிய தொடர்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் உருவாக்கும். அப்ப அதுல எல்லாம் சிக்காம, அதையெல்லாம் பணத்தை செலவு பண்ணாம
கரெக்டாக அந்த டைமை வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு கிரகம் போதுங்க, வாழ்நாள் முழுவதும் அந்த சுக்கிர திசையை வச்சே நம்முடைய அடுத்தடுத்து வண்டி அழகா நிறுத்தி அழகா ஓட்டிக்கலாம். அப்ப ஒரு கிரகங்கள் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் பலம். அப்ப இந்த மகர லக்னத்திற்கு சுக்கிரன்கிற கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தில் பரணி பூரம் போராட்டத்தில் இருந்து விட்டா அந்த கிரகம் உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்து சோறு போடும். அனைவருக்கும் வணக்கம்.